நாம் எதிர்பார்த்தபடி 2025 பல காரியங்கள் நடக்காம இருக்கலாம். இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இல்லை, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்த்தபடியான காரியங்கள் நடக்காம தள்ளி போயிருக்கலாம். 2025 சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம், ஆனா அது நடக்கல. அல்லேலூயா. அப்படி நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, இந்த 2025 இந்த காரியம் எனக்கு நடக்கும் அப்படின்லாம் நினைச்சிருந்தாங்க. பலருக்கு நடந்தது, சிலருக்கு நடக்கவில்லை. ஆனா அதை கர்த்தர் 2026 வருடத்திலே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த 2026 வருடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, நினைத்திருக்கிறீர்களோ, அதற்கு மேலாக செய்வார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறதற்கும் மேலாக கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக கிரியை செய்கிறதன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது மாதிரி நம்ம ஒன்று நினைக்க அதை கொஞ்சமா செய்ய இல்லை, நினைக்கிறதுக்கு அதிகமாகத்தான் அவர் செய்வார். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து அதை செய்வார். ஆனால் அதை செய்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்தவங்களுக்கு சொன்னது ஒரு 2 காரியத்தை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ளாய் கடந்து போகலான்னு நினைக்கிறேன். எண்ணாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, எண்ணாமம் 12:18 வாசிக்கிறோம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. இறைச்சி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? உண்மையை சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்ப இனிமே வெஜ்ஜு தான். எல்லா கன்வென்ஷன்லையும் கிறிஸ்துமஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன போட்டுடலாம்? வெஜ்ஜை போட்டுடலாம். உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது? இறைச்சி பிடிக்காது, அதாவது நான்வெஜ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அடுத்த வருஷத்துலேருந்து நமக்கு செலவு ரொம்ப கம்மியாயிடும். அல்லேலூயா. ஒரு முறை சாப்பாடு போடுவதற்கு மட்டும் 50,000 ரூபாய்க்கு மேலாகிறது நம்முடைய சபையில. இந்த வருஷம் தான் கொஞ்சம் கணக்கு அப்படி பார்த்தோம், 50,000. அல்லேலூயா. 105 கிலோ சிக்கன் சாப்பிட்ருக்கோம். எல்லாரும் வயிற்றுல என்ன இருக்கு? சிக்கன் இருக்கு. ஆனா எனக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்ல தெரியல. ஆமா, இறைச்சி பிடிக்கணும்னு சொல்ல தெரியல. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி இறைச்சி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எகிப்து தேசத்துல, நாங்கள் வாழ்ந்திருந்த தேசத்துல இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டோம். எங்களுக்கு இந்த என்ன மன்னா வெறுப்பாய் இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் இதே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஓகே தர்றேன், ஓகே தர்றேன். தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல. எப்பாவது யாருக்காவது ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரா? வேதத்துல எங்கேயாவது ஒரு வசனத்தை நீங்க காட்ட முடியுமா? ஆண்டவர் நான் உங்களுக்கு கேட்டவங்க கிட்ட இதை உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதா கேட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க ஒரு இடத்துல ஒரு வசனத்தை பார்க்கவே முடியாது. எல்லா இடத்திலும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லியிருக்கார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இறைச்சி கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு இறைச்சி தர்றேன். அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம், நீங்க உங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்பது கிடைக்க வேண்டுமானால் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ இவ்வளவு கொடு, நம்ம நீ 20 ரூபா கொடு, நான் 20 ரூபா போட்டு 2 பேரும் ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ்ல இல்லை. எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. 2 பையங்க பேசிட்டு இருந்தாங்களாம். 2 பையங்களுக்கு, அந்த காலத்துல எல்லாம் அரிசி சாப்பிடுவாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா அரிசி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒன்றும் இப்போ மாதிரி டிஃபன் அது இது ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காதுல்ல. அரிசியை வறுத்து சாப்பிடுவாங்க, அரிசியை ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ ஒருத்தன் ரொம்ப புத்திசாலி, அவன் பையன் அடுத்த பையன்கிட்ட சொன்னானா, டேய் நீ அரிசி கொண்டு வா, நான் உமியை கொண்டு வர்றேன், 2ஐயும் ஒன்னா போட்டு ஊதி ஊதி சாப்பிடலான்னா. புரியுதா? உமின்னா என்னது? ஆமா, நெல்ல இருந்து வர்ற அது. நீ நான் உமி கொண்டு வர்றேன், நீ அரிசி கொண்டு வர, 2 பேரும் ஊதி ஊதி போட்டு ஊதி ஊதி சாப்பிடலாம்டானா. அப்போ யோசித்து பாருங்க, நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா.
இந்த வருடத்திலே நாம் கேட்ட ஏதாயிலும் காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்குமானால் அதற்கு ஒரு காரணம் தான் இருக்கலாம், இன்னும் நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணவில்லை. அல்லேலூயா. இல்ல நான் பரிசுத்தமாய்த்தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த நம்மிலே காணப்படும் போது நாம் கேட்டதற்கு மேலாக ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாசம் முழுவதும் சாப்பிடுங்க, ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் முழுவதும் சாப்பிடுங்கிற. அப்பா, ஒரு மாசம் முழுவதும் 20 லட்சம் ஜனங்களுக்கு எங்க போய் ஆடு வாங்குறது, மாடு வாங்குறது, கோழி வாங்குறது கிடைக்குமா? கிடைக்காது. அது ஒரே இடத்துல கிடைக்கணும், ஒரே நாள் கிடைக்கணும். ஒரு குடும்பத்துக்கு இந்த வாரம், அடுத்த குடும்பத்துக்கு அடுத்த வாரம் அப்படியெல்லாம் போட முடியாது. இந்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் இறைச்சி கொடுக்கணும். அப்ப எங்க இருந்து கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா கொடுத்தாரு. சொல்றாரு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, எவ்வளவு நாள் கொடுப்பேன்? மூச்சு முட்டை கொடுப்பேன். நீங்க மூச்சு முட்டை சாப்பிடுற அளவுக்கு கொடுப்பேன். ஆமா, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற காரியங்களை நமக்கு ஆண்டவர் திருப்தியாக கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. இறைச்சி கேட்ட போது எங்களுக்கு ஒரு நாள் வேண்டும்னு கேட்கல, 10 நாள் வேணும்னு கேட்கல, இறைச்சி வேணும்னு தான் கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் யோசித்தாரு, ஒரு நாள் கொடுத்துட்டா அடுத்த நாள் என்ன போயிருவாங்க, கொஞ்சம் ஏமாந்து போயிருவாங்களே. ஐயோ, ஒரு நாள். ஆனா இவங்க போதும் போதும் இனி இறைச்சியே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு என்ன கொடுக்கணும், இவங்களுக்கு இறைச்சி கொடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணாரு. அல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாரு. அதுதான், நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வருடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டதை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார், கொஞ்சமாக இல்ல, அதிகமாய் கொடுப்பார். அதற்கு நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என்ன குறை என்னிலே, என்ன குறை? நான் போன வருஷத்துல 2025 அது நடக்கும்னு நினைச்சேன், கேட்டிருந்தேன், கிடைக்கும்னு நினைச்சேன், ஆண்டவர் தர்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு வேற எங்கேயும் போய் யாரையும் காரணம் தேடாதீங்க. அவங்களாலதான் அது நடக்கல, இவங்களாலதான் அது நடக்கல, இதனாலதான் அது நடக்கல, சூழ்நிலை மேல நடக்கல அப்படின்னு எல்லாம் நினைச்சு யார் மேலேயும் பழி போடாதீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கேட்டதுக்கு மேல மூச்சு முட்டை திருப்தியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் உண்மையான கருத்து. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யோசுவா 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எதை கிடைக்க வேண்டும்? யோர்தானை கிடைக்க வேண்டும். யோர்தானுக்கு அருகிலே வந்து விட்டார். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோர்தானுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர் யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானை சாதாரணமாய் கடந்து விட முடியாது. அல்லேலூயா. அதுவும் 20 லட்சம் ஜனங்கள் நடக்கணும். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல. படகுல போயிடலாம், கட்டுமரத்துல போயிடலாம், கப்பல்ல போயிடலாம். நோ 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 நோ. 20 லட்சம் ஜனம் கடக்கணும்னா என்ன சாதாரணமான காரியமா? யோர்தான் பிரவாகித்து வரும்போது ஒரு கடலை போல இருக்குமா? அல்லேலூயா. அம்மா, சமாதானத்தின் காலத்தில் இப்படி இருப்பானா? யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப யோர்தான் பிரவாகித்து வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி யோர்தான் பிரவாகித்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கடந்துதான் எங்க போகணும்? எரியோ போகணும். அப்புறம் அந்த கானான் தேசத்தை அடையணும். இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். வந்துட்டோம், ரொம்ப பக்கத்துல வந்து அந்த இருக்குது. என்ன இருக்குது? அந்த இருக்குது கானான். பார்த்தாலே தெரியுது, அங்க இருக்கு பாருங்க. ஆமா, அருமையான பச்சை பசேரண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன மாதிரி அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தான். பார்த்தா தெரியுது. ஆனா இங்க நடுவில் என்ன இருக்குது? யோர்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நமக்கு எதிராயிருக்கிறதான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிராயிருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தின் மூலமாக நமக்கு செய்ய வேண்டுமானால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 2 வசனம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் நமக்காக வாக்கு பண்ணி இருக்கிற அந்த காரியங்களை அடைந்து கொள்ள வேண்டுமானால்
நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒன்றுதான் தடையாக இருக்க முடியும். ஆண்டவர் தமிழத்திலே அநேகர் அற்புதங்களுக்காக வந்தார்கள். அல்லேலூயா. அநேகருக்கு அற்புதங்கள் செய்தார். இப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். உலக மனுஷனுக்கு நிபந்தனை அல்ல. ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு கேட்ட உடனே சுகத்தை கொடுத்துவார், கேட்ட உடனே அற்புதத்தை செஞ்சிருவாரு. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு அப்படி அல்ல. தேவனுடைய ஜனங்களுக்கு என்று ஒரு நிபந்தனை இருக்கிறது. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் செய்கிறேன் என்று. ஏன் இப்படி சொல்றாரு? மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆண்டவர் இவ்விதமாக ஒரு ஓமையை சொன்னார். அங்கே ஒருவனும் புது திராட்சரசத்தை ஒருவனும் புது திராட்சரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. புது திராட்சரசம் அதை புது துருத்தியில் தான் வைக்க வேண்டும். பழையதில் வைத்தால் என்ன ஆகும் என்று அங்கே சொல்லப்பட, பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார்கள். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், அதற்கு வீரியம் அதிகம், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். ஆகவே புது ரசத்தை புது துருத்திகளில் வைத்து வைக்க வேண்டும், வார்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அற்புதங்கள் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், அது நமக்கு பயன்பட வேண்டுமானால், நம்ம புது துருத்தியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம பழைய துருத்தியா இருக்கிற வரையிலும் ஆண்டவரே ஊற்றுங்க, ஆண்டவரே ஊற்றுங்க, ஆண்டவரே புது ரசத்தை ஊற்றுங்க, ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்யுங்க, ஆண்டவரே இதை எனக்கு தாருங்க ஆண்டவரேன்னு சொல்ற வரையிலும் ஆண்டவர் தரமாட்டார். தந்தா உன்னுடைய துருத்தி கெட்டு போனா உன்னுடைய வாழ்க்கையே கெட்டு போ. துருத்தி என்றால் வாழ்க்கை, துருத்தி என்றால் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆண்டவர் அதை விரும்பல. நம்ம தான் பரவாயில்ல ஆண்டவரை ஊத்துங்க, ஆண்டவரை பால் வாங்க. இப்போ எல்லாம் முந்தைய இப்போ பாக்கெட் பால் வாங்குற முந்தையெல்லாம் பால் ஊத்த வருவாங்க அப்படிங்களா? ஆமா, அவங்க ஒரு சைக்கிள்ல, முதல்ல எல்லாம் சைக்கிள்ல வந்தாங்க, அப்புறம் ஸ்கூட்டர்ல வந்தாங்க, இப்ப கார்லயே வருவாங்க போல இருக்கு. பால் வியாபாரம் அவ்வளவு லாபம். சரி, இருக்கட்டும். இப்போ என்ன நடந்தது? அப்போ பால்காரர் வருவார்கள். அல்லேலூயா, கிரிங் 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 அப்படி அடிப்பாங்க. உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன எடுத்துட்டு, பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வாங்குவாங்க. அல்லேலூயா. பால் ஊத்துறவர் பாக்குறாரு, பாத்திரம் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. பாத்திரம் அவர் சொல்ற, வேற பாத்திரம் எடுத்துட்டோமா, வேற பாத்திரம் எடுத்துட்டோமா, அல்ல கழுவிட்டு வாமா, இதுல ஊத்துற பால் கெட்டு போயிடும். நம்ம என்ன சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாமலா, ஊத்துங்க பால்காரரே, ஊத்துங்க பால்காரரே, பால் கெட்டா போகுது, அதை பத்தி நீங்க ஒண்ணு கண்டுக்க வேண்டாம், நீங்க ஊத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. நல்ல பால்காரனா என்ன சொல்வாரு? என் பேரு கெட்டு போயிருமா, நான் ஊத்த மாட்டேன்னு போயிருவாரு. நீ எக்கேடாவ கெட்டு போ அப்படின்னா என்ன செய்து போவாரு? அது உண்மைதானே? அப்படித்தானே இது. அல்லேலூயா. நம்ம மேல அக்கறை உள்ள ஒரு பால்காரனார், இன்னும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் வெயிட் பண்றமா, போய் கழுவிட்டு வாமா, சுத்தமான இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு வாமா, இது ஊத்துற பாலே தெரிஞ்சு போயிடும், பாலு கெட்டு போயிடும், அழுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவர்னு சொல்றாரு. நீ கேட்ட அற்புதத்தை நான் செய்றேன், நீ கேட்டதை நான் கொடுக்கிறேன், ஆனா அது உன்னிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், நீ கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில வேலையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டுமானால், நான் தந்ததும் வீணாக போகாதிருக்க வேண்டுமானால், நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் நாளைக்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் யோர்தானை கடந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அநேக காரியங்கள் கேட்டும் கிடைக்கல, இன்னும் நடக்காம இருக்குது அப்படின்னு நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோமே தவிர, இதற்கு என்ன காரணமா இருக்கும் என்றால், ஆமா, இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம்? பழைய துருத்தியா இருக்கிறோம். இல்ல, புது துருத்தியில மட்டும்தான் புது ரசத்தை வார்க்க முடியும். ஆண்டவர் புது ரசத்தை தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ரசம்னா கிக் உண்டு பண்ணும், கிக் உண்டு பண்ணும். ஆனா புது ரசம் என்ன உண்டு பண்ணாது? கிக் உண்டு பண்ணாது. அல்லேலூயா. நிறைய பேரு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் சொல்லுவாங்க, ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவே கல்யாண வீட்டுல என்ன கொடுத்தாரா? வைன் கொடுத்தாரா? வைன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய அருமையான தமிழ் வேதாகமம் சொல்லி இருக்குது, திராட்சை ரசத்தை கூட, ஜூஸ் கொடுத்தார். அப்படித்தானே சொல்லி இருக்குது. திராட்சை ரசத்தை கொடுத்தார். அங்க வைன் கொடுக்கல, அங்க என்ன கொடுக்கல? கிக் உண்டவன அல்லது தன்னை கெடுக்கிறதான அந்த வைனை கொடுக்கல, அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? திராட்சை ரசத்தை கொடுத்தார்னு சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இதை செய்யி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீ இதை செஞ்ச உடனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க அதை செய்வீங்களா? செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் குறித்த அந்த அடுத்த வருடத்துல அது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சரியான நேரத்தை கணக்கிட முடிந்தவர். ஏனென்றால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திற்கு மேல தெரியாது. இன்றைக்கு நடக்கிற இந்த காரியங்கள் தான் நமக்கு தெரியும். நாளை நடப்பதை அறியாயே, நாளை என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மை படைத்த ஆண்டவருக்கு நாளையும் தெரியும், நாளை மறுநாளும் தெரியும், அடுத்த வருடத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே அது எந்த நேரத்துல அது கிடைத்தால் நன்றா இருக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல தர்பூசணி விற்கிறாங்க. அல்லேலூயா. டிசம்பர் மாதத்துல தர்பூசணி வித்தா எப்படி இருக்கும்? டிசம்பர் மாதத்துல தர்பூசணி விற்கிறாங்க, தர்பூசணி விளையுதுன்னா அது பயன்படுமா? இல்ல. அது வெயில் நேரத்திலே வெயிலின் சூட்டையே அந்த உஷ்ணத்தை தணிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பழம் தான் என்ன பழம்? அது தர்பூசணி. அது எப்பதான் காய்க்கும்? ஒரு வருஷத்துல இப்படி வச்சுக்கோ, ஒரு வருஷத்துல கொஞ்சம் தாறுமாறா ஆகி போச்சு. டிசம்பர் மாதத்துல எல்லா ஊர்லயும் தர்பூசணி காய்ச்சிச்சு அப்படி வச்சுக்கோ. மலைமலையா குவிச்சு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். ஏற்கனவே அப்படின்ட்டு இருக்கிறான். அப்போ டிசம்பர் மாதத்துல அது வந்துன்னா என்ன செய்ய மாட்டோம்? வாங்கி சாப்பிட மாட்டோம். யாரா டிசம்பர் மாதத்துல கொண்டு போட்டிருக்கிறான், இப்ப கொண்டு போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாங்காம இருப்போம். காரணம் என்ன? அது எப்போது சாப்பிட வேண்டியது? வெயில் உஷ்ண காலத்திலே சாப்பிட வேண்டியது. அது உஷ்ண காலத்திலே காய்க்கும்படியாய் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். அது ஒரு அற்புதம் தானே? யோசித்து பாருங்க. அது வேற நாட்களே காய்க்காது, அது அந்த காலத்திலே தான் காய்க்கும். ஏனென்றால் அந்த காலத்திலே சாப்பிட வேண்டியது. அதை ஆண்டவர் ஞானமாய் படைத்திருக்கிறார். அது உஷ்ண காலத்திலே அது காய்க்க வேண்டும், ஜனங்கள் சாப்பிட வேண்டும், உஷ்ணம் தணிய வேண்டும் என்பதை சரியாக கணக்கிட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட வெயில் காலத்திலே புசிக்க வேண்டிய கனிகள் என்றும் குளிர்காலத்திலே புசிக்க வேண்டிய பொருட்கள் என்றும் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அதன் காலத்திலே அது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எது எப்ப நடக்கணுங்கிறத சரியா கால்குலேட் பண்ண முடிஞ்சவர் ஆண்டவர். அது அப்ப நடக்கும். இப்பவே நடக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்புறம் சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காலத்துல சில காரியங்களை கொடுக்கும்போது அல்ல ஒரு காரியத்தை நிறைவேற்ற நினைக்கும் போது நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும். யாக்கோபுக்கு நிருபம் 1:12 சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லல. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அல்லேலூயா, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜி. அதான் ஆண்டவர் வைத்திருக்கிறதான காலங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிறதான நிபந்தனைகள். எல்லாவற்றுக்கும் நிபந்தனை இருக்கிறது போல நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் உத்தமன் என்று விளங்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. உத்தமன் என்று விளங்குவதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்றான வாழ்க்கையின் செயல்பாடுகளை சரியாக செய்வது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல உண்மையை சொன்னார் அல்லவா? லூக்காவின் சுவிசேஷம் 18:1 கீழே வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு விதவை இருந்தால், அந்த விதவைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதற்கு நியாயம் கிடைக்கும்படியாக அந்த தேசத்து ஒரு நியாயாதிபதி இடத்திலே சென்றால், அவரிடத்திலே சென்று முறையிட்டுக் கொண்டிருந்தால் அவனுக்கு கேட்க மனதே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக ஒரு நியாயாதிபதியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 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 அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆனாலும் அவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்கிறபடினாலே அவளுக்கு நியாயம் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீண்ட காலமாக அந்த நியாயாதிபதிக்கு அதிலே நியாயம் செய்ய மனதே இல்லை, செய்யவே இல்லை. ஆனால்
அவள் செய்த தொந்தரவு அவளுக்கு நியாயம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலைமை ஏற்படுத்தினது. இதற்காக ஆண்டவர் சொன்னார், நாமும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்காக முறையிடுவதை விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். என்ன சொல்லி இருக்குது? அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ, என்ன நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அல்லேலூயா, சீக்கிரத்திலே என்ன செய்வார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அந்த நியாயாதிபதியை விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் அநீதி, அவன் தேவனை மனுஷனை மணியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், அவன் அப்படி செஞ்சான் அடிக்கடி கேட்டு. ஆனா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் என்ன செய்கிறாரா? நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. சீக்கிரத்திலே செய்வார். நம்ம இன்னும் எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய காரியத்துல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இந்த கோர்ட்டு கேஸ் வச்சுக்கோங்க, கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், வேலையில இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், ஜெபிக்கிறேன், நான் சரியா செயல்படுறேன், சரியா இருக்கிறேன், ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் செய்வார். அதிலே எந்த மாற்று கருத்துகளுக்குமே இடமில்லாதபடி அவர் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்யறதில்லை? சோர்ந்து போகிறதில்லை. அல்லேலூயா. சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சோர்ந்து போக கூடாது. இந்த வருஷம் நடக்கலையே, இந்த வருஷம் கிடைக்கலையே, இல்ல, அடுத்த வருஷம் நீ நினைத்ததை காட்டிலும் மேலாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சொல்றேன், காலங்களை நிதானிக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அதை நிறைவேறும் காலத்தை ஆண்டவர் நிதானிக்கிறார். அல்லேலூயா. எப்போ எது நடந்தா நல்லா இருக்கும், எப்போ எது நடந்தா நல்லா இருக்கும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். லாசரு மரித்து போனான், ஆண்டவருக்கு ஆள் அனுப்பினார்கள், அவர் 4 நாட்களாய் வரவில்லை, 4 நாட்கள் கழித்து வருகிறார். அல்லேலூயா. வந்து அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இப்பதான் உலகமே தெரிகிறது மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இந்த இயேசுவுக்கு இருக்கிறது என்று. அல்லேலூயா அல்லேலூயா. மரித்தும் 4 நாளாகிவிட்டது, நாற்றம் எடுக்குமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்று விட்ட அவனை கூட உயிரோடு எழுப்புகிற ஒரு இயேசு என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் அந்த 4வது நாளை குறித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் மீண்டும் அங்கே 3 நாள் தங்கியிருந்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த செய்தியை கேள்விப்பட்ட போதும் அவர் அங்கே 3 நாள் இருந்தார். ஏன்? வர முடியலையா? வரக்கூடாதா? வர தெரியாதா? தெரியும், வருவார். ஆனால் அதுவல்ல, தேவன் குறித்த காலம் எப்படி இருந்தால் அவனுடைய அடக்கம் பண்ண வேண்டும், அவனை குறித்து அவனுடைய சகோதரியை சாட்சி சொல்லணும். 4 நாட்கள் ஆகிவிட்டதே நாருமே என்று சொல்லி அவனுடைய சகோதரியை சொல்லணும். அப்பொழுது நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அது மாறிட்டு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எது எந்த வேளையிலே எந்த காலத்திலே அது நடக்க வேண்டும், நடந்தால் நன்றாயிருக்கும், நடந்தால் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை திட்டம் பண்ணுகிறது நாம் அல்ல, அது தேவன். அவருடைய காலத்திற்கு நம்ம விட்டுருவோம். நம்முடைய பார்வைக்கு எல்லாம் தாமதமாகிற மாதிரி தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் தாமதம் நல்லது. அல்லேலூயா. தாமதம் நல்லது. ஏனென்றால் அது ஆண்டவருடைய நேரத்துக்கு கடந்து செல்லுகிறது. நம்முடைய நேரத்தில் நடந்து விட்டால் அது எப்படி இருக்கும்? நம்ம தான் வீட்டில் ஏதாவது அவசர அவசரமா சமைச்சு ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலான்னு பாதியில வந்து எடுத்து, ஐயோ இன்னும் ஒரு விசில் வச்சிருக்கலாமே, இன்னும் ஒரு விசில் வச்சிருந்தா நல்லா இருக்குமே, அவசரப்பட்டு எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்றோம்ல. அப்படியெல்லாம் நீங்க சொல்றது இல்லையா? ஆமா, அப்படி மனசுல நினைப்போம், சொல்ல மாட்டோம். ஆனா அப்படி சொல்லுகிறோம். காரணம் என்ன? அது இன்னும் ஒரு விசில் வச்சிருந்தாதான் அதுதான் அதனுடைய கரெக்ட் காலம், கரெக்டான நேரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும்
தேவன் காலங்களை நிதானிக்கிறார், காலங்களை குறிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எதுவா இருந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போராடி அதை வெற்றி பெறும்படியாக இருங்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு துறவுகளை வெட்டுகிறான். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்கள், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குக்கு தண்ணீர் தேவைப்பட்ட விவசாயம். ஈசாக்கு ஒரு நல்ல விவசாயி என்றால் அவன் அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் எவ்வளவு பலனை பெற்றான்? 100 பலனை பெற்ற நல்ல ஒரு விசுவாசி. அவனுக்கு விவசாயி, விசுவாசி விவசாயி. சரி, அவனுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த காலத்துல ஆபிரகாம் அநேக துறவுகளை வெட்டி இருந்தான். அந்த துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டு விட்டார்கள், அதை மூடி போட்டு விட்டார்கள். இப்பொழுது ஈசாக்கு என்ன செய்கிறான்? அந்த துறவைகளை எல்லாம் மீண்டுமாக அவன் வெட்டுகிறான், மீண்டுமாக அதை தோண்டுகிறான், எல்லாம் செய்கிறான், தோண்டுகிறான். தோண்டி தோண்டி அதுகளுக்கெல்லாம் அங்கே ஆபிரகாம் இட்ட பெயர்களையே இடுகிறான். ஏனென்றால் ஆபிரகாம் தான் சரியா பெயர் இடுகிறவர், பெயரிட்டுகிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அங்கே இன்னும் நல்ல என்ன வெட்டினார்கள்? துறவை வெட்டினார்கள். அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு அதை தோன்ற போது அங்கே கேராரூர் மேய்ப்பர் வந்து சொல்லி, இது உங்களுடைய துறவல்ல, இது எங்களுக்கு சேர்ந்தது, எங்க இடத்துல தோண்டிட்டீங்க. சில நேரத்தில் அப்படித்தான் பாருங்க, காட்டுல போய் சைட் வாங்கியிருப்பாங்க. சைட் வாங்கிட்டு ஒரு நாள் வீட்டை கட்டலான்னு சொல்லி ஒரு வீட்டை கட்டுவாங்க. கட்டிட்டு போரெல்லாம் போட்டுருவாங்க. போர் போட்டுட்டு கட்ட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த இடத்து உரிமையாளர், என்னையா செய்யறீங்க? எங்க இடத்துல? எங்க இடமா? இது என்னுடைய இடம் இல்ல, நல்லா பாரு, மேப்ப பாரு, ஸ்கெட்ச பாரு. பார்த்தா அடுத்தவன் இடத்துல என்ன போட்டிருக்காங்க? போர் போட்டிருக்கான். அப்படி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த கேரார் வந்து மேய்ப்பரோட சண்டை போடுறாங்க. இது எங்களுக்குரியது, உனக்குரியது இல்ல, ஆபிரகாமுக்குரியது இல்ல, எங்களுக்குரியதுன்னு என்ன செய்யறாங்க? அங்கே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனா என்ன செய்தான்? ஈசாக்கு அதை விட்டு விட்டு போட்டு விட்டான். அடுத்த வசனம், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் அதை வாக்குவாதம் இன்னொரு வெட்டினாங்க. சரி போனா போகுது, வச்சிட்டு போ அப்படின்னு இன்னொரு துறவை வெட்டினார்கள். அதுக்கும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அது எங்களுடையது, இந்த இடத்துல நீ வெட்டக்கூடாது, இது தரமாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். அடுத்து என்ன நடந்தது? பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிளவாசிமா, கிளவாசி. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுமா. நம்ம எல்லாம் முதல் துறவை வெட்டின உடனே வாக்குவாதம் வந்துச்சுன்னா போச்சு, வாழ்க்கையே போச்சு, நொந்து மாதிரி போய் அதோட விட்டுருவோம். ஐயா இங்க வீடே கட்ட வேண்டாம், ஏன்னா இப்படி ஆகி போச்சு, இவன் நம்ம இந்த இடத்துல வீடு கட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவோம். இங்க பாருங்க, ஈசாக்கு முதல் துறவை வெட்டினான். பல துறவுகளையெல்லாம், ஆபிரகாமுடைய துறவுகளையெல்லாம் ரெடி பண்ணான். திரும்ப இவங்களும் தோண்டினாங்க. நீரூற்று வந்துச்சு, சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த இடத்துல நீரூற்று வருகிறது. ஆனா அதையும் வாக்குவாதம் பண்ணாங்க. அப்புறம் தோண்டினாங்க, அப்புறம் வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனா ஈசாக்கு தன்னுடைய முயற்சியை விட்டு விடல. அல்லேலூயா சொல்லுமா. தன்னுடைய எண்ணத்தையோ தன்னுடைய முயற்சியோ விட்டு விடல. இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 3வதிலே கர்த்தரதை செய்வார். அல்லேலூயா. அது 3க்கு மேலே கூட போலாம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே பிறர் உங்களை துன்பப்படுத்துகிறதுனாலே, பிறரை தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டதினாலே நீங்கள் உங்களுடைய முயற்சியை விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து தோண்டிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா சொல்லுமா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து தோண்டிக்கொண்டே இருங்கள். இப்படி 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 தோண்டிக்கொண்டே இருங்கள். ஆமா, ஜேசிபி வச்சு தோன்ற மாதிரி தொடர்ந்து தோண்டுங்க, நிறுத்திராதீங்க. அல்லேலூயா. பழைய சர்ச்சு பக்கத்துல ஒரு போர் போட்டுடலாம், ஏன்னா ரோடெல்லாம் இதாகுது, அங்க எல்லாம் பிளாக் ஆகுது, வண்டி வர முடியாது. திடீர்னு ஒரு போர் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர் போட்டோம். போர் போட்டு
ஒரு 450 அடியில தண்ணி வந்துருந்தாங்க. 450 போச்சு, 550 போச்சு, 600 போச்சு. தண்ணியே வரல, புகையா வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா செய்யறது? 600 அடி போட்டு புகைஞ்சு போச்சே, புகையா போகுதே, காசெல்லாம் புகையா போகுதே. சரி விடாது, ஒரு 20 அடி மட்டும் போடு அப்படின்னும். 10 அடி போட்ட உடனே தண்ணி தூக்கிச்சு பாருங்க, சோறு மேல ஓட்டு வரையிலையும் தண்ணி போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுமா? அந்த 600ஓட நிறுத்தி இருந்தோம்னா தண்ணி இல்லைன்னு விட்டுருப்போம். அந்த 20 அடி தான் சொன்னோம். 10 அடி போட்டதுல அவன் ஓடிட்டான். நாங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடினோம். அந்த அளவுக்கு தண்ணி தூக்கி மேல வர வீசிட்டு அந்த 20 அடி. அப்போ வாழ்க்கையில ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய முயற்சிகளை கைவிட்டு விடக்கூடாது, நம்முடைய ஜெபத்தை கைவிட்டு விடக்கூடாது. தேவன் அதற்கான நேரத்தில் அந்த காரியத்தை செய்வார். அது செய்யும் போது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. 600 அடி வடி சோர்வு தான். ஐயோ புகையா வருது. போர்க்காரன்னு சொல்றான், இல்ல அது வரந்துக்கு முதல்ல கொஞ்சம் வந்துச்சு, அது நனைவு வந்துச்சு, இப்ப பாறையா வருது, புகையா வருது அப்படின்னு அவன் வேற சொல்றான். அதோட விட்டிருந்தா தண்ணியை பார்த்திருக்கவே முடியாது. ஆனா தண்ணி வந்தபோது அவன் அந்த மூடிக்கொண்டிருந்த அதே போட்டு அந்த போற விட்டுருந்தான், அதை விட்டுட்டு ஓடிட்டான். தண்ணி அப்படி தூக்கி வீசிட்டு. ஏன் சொல்றேன்னா, முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது, ஜெபத்தை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. அது நிச்சயமாக நமக்கு பலன் தரும். சோர்ந்து போவாயாகில், ஆபத்து நாட்களில் சோர்ந்து போவாயாகில் உன் பலன் குறுகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து தோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். 24 நடக்கல, ஒருவேளை 25 நடக்கல, தொடர்ந்து 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 ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த விதையை போல அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கொண்டு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு இதை தராமல், எனக்கு இதை செய்யாமல் விடமாட்டேன் என்று யாக்கோபை போல போராடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபை பார்த்து, என்னை விடு, நான் போறேன், பொழுது விடுகிறது அப்படின்னா ராத்திரி முழுவதும் போராடி இருக்கிறான். எப்படிப்பட்ட ஆளு யாக்கோபு, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இரவு முழுவதும் போராடி இருக்கான். விடியுதப்பா, தேவதூதன் சொல்றாரு, விடுப்பா, என்ன விடுப்பா, இதோ பொழுது விடியுது, எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் போர் பக்கத்துல வந்து என்ன பார்ப்பாங்க, தண்ணி வந்துட்டான்னு பார்ப்பாங்க. அப்போ நீ என்ன பிடிச்சிட்டு இருக்கதா பார்ப்பாங்க, என் காலை தழுவி பிடிச்சிருக்கவங்க பார்ப்பாங்க, என்ன பார்த்துருவாங்க, விடு. யாக்கோபு சொல்ற, உன்னையாவது விடுவதாவது, என்னை ஆசீர்வதிக்காம உண்மை என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதை மறந்து விடக்கூடாது, இதை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து போராடுவேன், அல்லேலூயா, தொடர்ந்து ஜெபிப்பேன், தொடர்ந்து காரியங்களை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நாகமான் இந்த வீட்டில் இருக்கிறதான சிறுமி அவனுடைய குஷ்டரோகம் மாறுவதற்காக ஒரு காரியத்தை சொன்னான். எங்களுடைய ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரிடத்துல போனா என்ன செய்யும், என்ன நடக்கும், அவனுக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறான். நம்ம ஒரு ஹிண்ட் கூட கொடுக்க மாட்டான். எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு நம்மகிட்ட சொல்ல போனா நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இல்லை, நிறைய தேவனுடைய அந்த அதெல்லாம் இருக்கு நம்மகிட்ட, அதுக்கான விடை நம்மகிட்ட இருக்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஆனா அந்த சிறுமி தவறாம சொன்னான், ஆமா எங்கள் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நீங்க அவரிடத்துல போனா நம்முடைய எஜமானுடைய குஷ்டரோகம் சுஸ்தம் ஆகும் என்று சொன்னாங்க. சரி, அவங்களும் நினைச்சாங்க, சரி சின்ன பிள்ளை சொன்னாலும் இப்ப என்ன இருக்கு, நமக்கு குதிரை இருக்குது, படை இருக்குது, பணம் இருக்குது, போய் பார்ப்போம், ஆகலன்னா விடுவோம் அப்படின்ட்டு போனாங்க. அல்லேலூயா. அங்க போனது தீர்க்கதரிசியை பார்த்தாங்க. தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ போய் யோர்தானில் எவ்வளவு முழுகு, அல்லேலூயா, 7 தரம் முழுகு அப்படின்னாரு. அல்லேலூயா. இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எங்க ஊர்ல எல்லாம் நதி இல்லைன்னா எங்க ஊர்ல எல்லாம் நல்ல நதிகள் எல்லாம் இருக்கு, அருமையான தண்ணீர் ஓடக்கூடிய நதிகள் எல்லாம் இருக்கு, அங்க போய் முழுக சொல்லாம இந்த யோர்தான்ல போய் முழுக சொல்றீங்களே, இது என்ன இப்படின்னா எனக்கு சுகம் ஆயிடுமா, வேண்டாம் கிளம்பு படையே, எல்லாம் கிளம்பு, வேண்டாம், இது என்ன இந்த மனுஷன் வந்து என்னை தொட்டு சுகமாக்குவார்னு நினைச்சேன், அப்படியேதான் அந்த பிள்ளை சொல்லிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன போய் எங்க போய் முழுக சொல்லுகிறாரு, இந்த யோர்தான்ல போய் முழுக சொல்றாரு அப்படின்னு சொல்லி கோபம் வந்து திரும்ப போனா. அல்லேலூயா. அப்போது அதிலே ஒரு மனுஷன் சொன்னான், ராஜாவே மந்திரியாரே, வேற ஏதாவது காரியத்தை சொன்னா, பெரிய காரியத்தை சொல்லி இருந்தா செஞ்சிருப்போம்ல, இது ஒரு சின்ன காரியம் தானே, போய் செஞ்சு பார்க்கலாமே. வேண்டா வெறுப்போடு கூட தான் நாகமான் போனான். அல்லேலூயா. ஒரு தரம் மூழ்கியாச்சு, ஆனம் கோபம் வருது. 2வது தடவை மூழ்கியாச்சு, கோபம் வருது, சரியாகல, குஷ்டரோகம் சரியாகல. ஆனா 7வது தரம்
அவன் மூழ்கி எழுந்தபோது அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல ஆயிட்டு. யோசித்து பாருங்க, 6வதோட நிறுத்தி இருந்தா அவன் சுகமடைந்திருக்க மாட்டான். அவன் 7வதுக்கு சென்றான். நம்ம ஊர்ல கதை சொல்லுவாங்களே, ராபர்ட் புரூஸ் என்கிற ஒரு மனுஷன் தானா. அவன் ஒரு யுத்தத்துல எல்லாம் தோற்று போய் ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டிருந்தானாம். அப்பொழுது அங்க சிலந்தி வலை பின்னி கொண்டிருந்தது. இந்த சிலந்தி இந்த பக்கத்திலிருந்து அந்த வலையை பின்னுவதற்காக இன்னொரு பக்கத்துல அப்படியாக அது என்ன செய்து கொண்டிருந்தது, தாவி தாவி கொண்டிருந்தது. தாவி கீழே விழுந்தது, மறுபடியும் வந்தது, தாவினது. அவன் எண்ணிக்கொண்டிருந்தான் எத்தனை முறை என்று சொல்லி. அது 7வது முறை அது சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடைந்தது. உடனே அவனுக்கு புரிந்தது, நாம முயற்சியை விட்டுவிடக் கூடாது, நாமும் தொடர்ந்து போராடினால் வெற்றி உண்டென்று அந்த குகையிலிருந்து எழுந்து போனான், வெற்றி அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. முயற்சியோ ஜெபத்தையோ விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அதற்கான வேலையை குறித்திருப்பார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறதா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அங்கே சொல்லி, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் ரொம்ப முக்கியமானது. 10:38 10:38 இல்ல 10:22 அங்கே சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது அப்படின்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது அப்படின்னு சொல்லி இருக்கு. கடைசி எடுத்துட்டீங்களா? ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு, எத்தனாம் வசனம்? ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அல்லேலூயா. அதுதான் அதுல கருக்கலான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் எல்லாம் சொன்னாரு. அல்லேலூயா. சொல்லிட்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லிட்டே இருந்தார். எவ்வளவு நாள் சொன்னாரு? 24 வருஷம் சொன்னாரு. அல்லேலூயா. 25வது வருஷமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆனா இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். நிறைவேறும் காலம். ஆணையிட்டது ஒரு காலம், நிறைவேறுவது இன்னொரு காலம். அப்ப நிறைவேறும் காலம் சமீபித்த போது, எப்போது வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அப்போதே நிறைவேறும் காலத்தையும் குறித்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தோடு அது நிறைவேறும் காலத்தையும் குறித்திருக்கிறார். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எக்ஸாமிலே கேள்வித்தாள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் பதில் மறைக்கப்பட்டிருக்கிறது. பதிலும் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. கேள்வித்தாளும் கொடுத்து அதுல பதிலும் இருந்துச்சுன்னா, விடையும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்பா பாஸ்டர், நான் பிரதமரா வரும்போது அப்படி செஞ்சேன். சரியா? ஆமா. கேள்வித்தாள் அது கூட என்ன விடைத்தாளும். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அல்லேலூயா. அவன் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாருங்க, இன்னும் செய்யலங்க, எப்ப செய்வாருங்க? அல்லேலூயா. விடைத்தாள்கள் எப்போதுமே மறைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. விடைத்தாள்கள் உடனடியாக கிடைக்காது. விடைத்தாள்கள் அது கொடுக்கப்பட்டு திருத்தப்படும் காலம் வரும். அப்போதுதான் அது திருத்தப்படும், அப்போதுதான் ரிசல்ட் வெளியிடப்படும். பரீட்சை எழுதுவதற்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, படிப்பதற்கு காலம், பரீட்சை எழுதுவதற்கு காலம், பரீட்சை பேப்பர் திருத்ததற்கு ஒரு காலம், அதை வெளியிடுகிற ஒரு காலம். அதுதான் டைம் டேபிள். அல்லேலூயா. எந்தெந்த காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று உலக மனுஷனே நியமித்திருக்கும் போது, அதை நிர்ணயம் பண்ணி இருக்கும் போது, இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் நடக்க வேண்டிய காலத்தை நிர்ணயம் பண்ண மாட்டாரா? கண்டிப்பாய் நிர்ணயம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. 7 தரம் சென்றபோது, அவன் 7வது தரம் எழும்பின போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரம் போல ஆயிட்டு. அல்லேலூயா. ஆமா, அந்த 7வது முறைக்காக காத்திருங்கள். அது உங்களுக்கு 3வது முறையாயிருக்கலாம், எனக்கு 8வது முறையாக கூட இருக்கலாம், இன்னொருவருக்கு 10வது முறையாக கூட இருக்கலாம். ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும், வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியின் கைகள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவருடைய கரத்தை நோக்கி இருக்கும். அல்லேலூயா. காணோம். நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? நேத்து ஒரு 85 பேரை கழிச்சு விட்டேன். ஒரு 100 பேரு எதுக்கு வந்தாங்க? உபாச கூட்டத்துக்கு வந்தாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு 15 பேர் தேர்னாங்க, 85 பேர் தேரல. என்ன பாஸ்டர் எங்களுக்கு தேராதவன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல நேத்து சொன்னேன்ல. சரி இருக்கட்டும், 85 பேர். இன்னைக்கு தேராதவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா ஒரு 300 பேர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு செட்டு கிடைச்சிருச்சு. இன்னொரு 300 பேர்
சேர்ந்துட்டாங்க. 385 பேர். அல்லேலூயா. என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல? தெரியவே வேண்டாம், விடுங்க. இது அதை இன்னைக்கும் நான் பிரசங்கம் பண்ண போய் அல்லேலூயா அதெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் காலத்தை குறிக்கிறார், காலத்தை நேரத்தை ஆண்டவர் குறிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போது எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிறார். எருசலேமிலே தேவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. முதல் நாளே நீங்க சாப்பிடுங்க அப்புறம் பிரசங்கம் பண்றேன்னா, சாப்பிட்டு எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் யாருக்கு உண்டு? தொண்டனுக்கு. நல்லா தூங்கி இருப்பாங்க. அப்ப ஆண்டவருக்கு தெரியும், பிரசங்கத்துக்கு முன்னாலேயோ இடையிலையோ என்ன கொடுக்க கூடாது. நானும் பல நேரம் பார்த்திருக்கேன், இடையில ஒரு டீக்கு போயிட்டு வாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் எதுவுமே நடக்காது. அங்க ஆவியானுடைய கிரியை கூட நடக்காது. பட்னியா கிடந்தாலும் கடன்னு தொடர்ந்து நடத்தினா ஆவியானுடைய கிரியை இருக்கும். இல்ல ஒரு டீ குடிச்சிட்டு வரட்டும், ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னா, அந்த டீ குடிக்க போறது நேரத்துக்குள்ள போகும்போதே சாத்தான் 2 பேரும் பேசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப கேட்ட சத்தியம் எல்லாம் சாத்தான் வழியிலே எடுத்து போட்டுருவான். திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காருவாங்க. பழசெல்லாம் மறந்து போச்சா, புதுசு எப்படி வரும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சரி, இங்கே என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 7 தரம் மூழ்கின போது அவன் 7ஆம் தரம். அல்லேலூயா. எப்படியானால் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்கு. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நம்மளே ஒரு பிளான் பண்றோம். இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும். நம்மளே என்ன பண்ணிடுறோம்? ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுறோம். இவன் கற்பனை தானே பண்றான். என்ன செய்வான்னு? தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு இப்படித்தான் நடக்கணும். ஆனா அப்படி நடக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. நீ எப்படி நடக்கணும்னு நினைக்கிறோ அப்படி நடத்துறது தேவனுடைய திட்டம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். நீ எப்படி நடக்கணும்னு நினைக்கிறியோ, இதுதான் நடக்கணும்னு நினைக்கிறியோ, இப்படித்தான் நடக்கணும்னு நினைக்கிறியோ, அது தேவனுடைய திட்டமே அல்ல. நீ எதிர்பாராத ஒன்றை கர்த்தர் உனக்கு சொல்லி நீ அதை செய்வதுதான் தேவனுடைய திட்டம். அதைத்தான் நாகமானுக்கு கர்த்தர் செய்தார். அவன் வித்தியாசமா நினைத்தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நடக்குது. என்ன செய்வாங்க? அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் கையில எண்ணெய் வச்சிருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த ஒரு ஸ்திரீ என்னுடைய வீட்டுல எண்ணெய் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா, அப்படின்னா தீர்க்கதரிசி வீட்டுல என்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கும். எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணி சுஸ்தமாயிடும். அப்போ இவனு என்ன நினைச்சான்னா, இப்படிதான் வழக்கம் போல நடக்கிற மாதிரி தான் நடக்கும். இந்த தீர்க்கதரிசியும் என்ன செய்வான்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவன் தொட்ட உடனே எனக்கு சுகம் ஆயிரும் அப்படின்னு தான் நினைச்சான். வழக்கமாக நடக்கிறது போல அவன் நடக்கும்னு நினைச்சான். நானும் இந்த காலை வேளையில அதான் சொல்றேன், வழக்கமா நடக்கிறபடி நடக்கும்னு நினைச்சா அது நடக்காது. அது தேவனுடைய திட்டம் என்னவென்றால் அவர் விரும்புகிறபடி நடக்க வேண்டும். அவர் விரும்புகிற காலத்திலே நடக்க வேண்டும். அப்போது நிலைத்திருக்கும். அது புது மனுஷனுடைய ஒரு குழந்தையின் சரீரத்தை போல ஆயிட்டு. அதுதாங்க தேவனுடைய அல்லேலூயா வல்லமையான காரியம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைச்சபடி நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எங்கேயோ நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேர் அப்படி நினைச்சிருக்காங்க. தான் விரும்புறது நடக்கணும், தான் நினைச்சது நடக்கணும், தான் விரும்புகிறபடி நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் திட்டம் போடுறாங்க. அப்படி சில வேளை நடக்கவும் செய்யுது. ஆனா அதன் முடிவு பரிதாபம். அது எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத ஆண்டவர்ட்ட விட்டுருங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரம் போல மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சபடி அது நடக்கும் போது, ஆண்டவர் திட்டத்தின்படி நடக்கும் போது, நம் எதிர்பாராத நம்முடைய முந்தைய வாழ்க்கை காட்டலும் எல்லாரும் அற்புதமாக ஒருவேளை யோசித்து பாருங்க. அன்னைக்கு நாகமான் திரும்ப ஊருக்கு போன உடனே நாகமான அடையாளமே தெரிஞ்சிருக்காது. நாகமான அடையாளமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இப்ப முகம் சரீரம் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு?
சிறு பிள்ளை போல ஆயிருச்சு, அடையாளமே தெரியாத அளவிற்கு எல்லாருக்கும் அதிசயம் படுகிற. ஒருவேளை அவன் சுகம் மட்டும் பெற்று வந்திருந்தா, போனாராம் அங்க ஒரு தீர்க்கதரிசிட்ட போனாராம், அவரு எண்ணெய் போட்டு ஜெபமணி சுகமாகிட்டாராம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நாகமான் சிறு பிள்ளை போல அவனுடைய சரீரம் இருக்கிறது. முந்தி குஷ்டரோகத்தினாலே பல இடங்களை கிளவுஸ் எல்லாம் போட்டு மூடிட்டு இருந்தாரு, வெளியே காட்டாதபடி இருந்தாரு. ஆளு உருவமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உருவம் நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கும், அது வித்தியாசமா இருந்தது. ஆனாலும் ராஜாவுக்கு நாகமான விடுவதற்கு என்ன இல்ல, மனதில்லை. நல்ல யுத்த வீரன், நல்ல யுத்தம் பண்ணுகிற ஒரு மந்திரி, அவனை விடக்கூடாது அப்படின்னு வச்சுட்டே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் எப்படி அவன் சுகம் பெறுவான் நம்பிக்கையோடு கூட ராஜா இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ சுகம் பெற்று நாகமான் வந்த உடனே யாரும் நம்ப முடியல, இது நாகமான் தானா? இதுதாங்க அதுல இருக்கிறதான என்னது பஞ்சு, இதுதான் அதுல இருக்கிற பஞ்சு. ஏன் சிறு குழந்தையை போல ஆகணும்னா, அப்பத்தான் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை அறிவார்கள். ஹல்லேலூயா. அப்பத்தான் தேவனுடைய மகிமையை அவர்கள் அறிவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனால் இப்படி குணப்படுத்த முடியாது, ஒரு மனிதனால் குஷ்டரோகத்தை இப்படி சுத்தம் பண்ண முடியாது, ஒரு தீர்க்கதரிசியால் இப்படி குஷ்டரோகத்தை சுத்தமாக்க முடியாது. இது தேவனே செய்தார் என்று சொல்லுகிற அளவிற்கு அவனுடைய சரீரத்தை ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாற்றி அனுப்பினார் என்றால் எவ்வளவு மகிமையான ஒரு தேவன் என்பதை ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். உனக்கு அற்புதம் நடக்கும் போது நீ ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக தேவன் அப்படி அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஹல்லேலூயா. நாம இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா ஒருவேளை அது நடக்கும், ஆனா அது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்யும் போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, தொடர்ந்து தொடர்ந்து வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? எரிகோவை சுற்றி வரும்படியாக 7 நாட்கள் சுற்றி வர, 7 தரம் ஒரே நாளிலே 7 தரம். முந்தைய நாட்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தரம் சுற்றி வருவார்கள். இன்னைக்கு 7 தரம் சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்ப இவங்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? தினம் தான் சுத்தணும், தினம் சுத்தணும், ஒன்றும் விழவே இல்லை, ஒன்றும் நடக்கவே இல்லை. இன்னைக்கு 7 தடவை. கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு, சாதாரணமான நடை இல்லை அது. நீங்க எரிகோங்கிறது ஒரு சாதாரணமான பட்டணம் இல்லை, அது மதில் சூழ்ந்த பட்டணம், மிகப்பெரிய பட்டணம். நம்மளால எல்லாம் அது ஒரு முறை கூட சுத்தி வர முடியாது. நீங்க வட இந்தியாவில் போனா நிறைய ராஜாக்களுடைய கோட்டைகள் எல்லாம் இருக்குது, அதை ஒரு நாள் ஒரு தடவை கூட சுத்தி வர முடியாது. அவ்வளவு பெரிய கோட்டை மதில்கள் அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. அதை சுத்தி வர முடியாது. 2-3 நாட்கள். அவ்வளவு இவங்க ஒரே நாள் 7 தடவை சுத்தி வரணும். கொஞ்சம் கஷ்டமானது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேவன் சொன்னதை செய்யறது கொஞ்சம் கஷ்டமானது தான், ஆனா அத முடிவு ஆசீர்வாதமா இருக்கும், அதனுடைய முடிவு நன்மையா இருக்கும், அந்த முடிவு அற்புதமா இருக்கும். ஐயோ, எப்படி 7 தடவை நடக்கிறது அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்க கூடாது. கஷ்டமானாலும் செய்யணும். செஞ்சா அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது உனக்கு நன்மையாக இருக்கும், அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும், அது கர்த்தருடைய நாமம் மையப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, 7 தரம் சுற்றினார்கள். 7வது தரம் சுற்றி வந்தோம். 5வது, 4வது, 3வது, 2வது ஒண்ணுமே நடக்கல. சுத்தி தான் பாப்பமே, ஆண்டவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக சுத்தினாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவங்களுக்கு சுத்துறதுக்கெல்லாம் ரொம்ப பிரியம் இல்லை. அந்த வெயில்ல அந்த கோட்டையை ஒரே நாள்ல 7 தடவை சுத்தி வர்றது சாதாரணமான விஷயம் இல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். வெயில் பட்டிருக்கும், காலில் வலிச்சிருக்கும், காலில் முள்ளு குத்தி இருக்கும், எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக செஞ்சாங்க. அவங்க தேவ மகிமையை கண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக செய்யுங்க, அது உங்களுடைய வாழ்க்கையின் மகிமையாக இருக்கும். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஆண்டவர் சொல்லுவதை கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கவலைப்படக்கூடாது, பாரமடையக்கூடாது, தோல்வி அடைந்து விடக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. கஷ்டமானாலும் பரவாயில்ல, அதை செய்யணும். கானாவூர் கல்யாண வீட்டிலே அங்கே திராட்சசம் குறைபட்டு விட்டது. இப்ப என்ன செய்யறது தெரியல. இயேசு கிறிஸ்துவின் தாயானவள் வந்து சொல்லிட்டார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அங்கே 6 கற்சாடிகள், மிகப்பெரிய கற்சாடிகள். ஹல்லேலூயா. ஒன்று எத்தனை குடம் கொள்ளுமா? 2, 3, 4, 5. ஆமா. ஹல்லேலூயா. பெரிய என்னது சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் சொன்ன உடனே அதை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. தாடிகளே தண்ணீர் வார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றத நம்புறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், செய்யறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நம்பிட்ட, செஞ்சிட்ட, அத மாதிரி ஆசீர்வாதம் வேற இல்லவே இல்லை. லாசரு மரித்து போனான் என்று அழைக்கப்பட்ட போது அங்கே போனார், கல்லறைக்கு அருகே போனார். அவரிடத்தில் சொன்னார், நீங்கள் கல்லை புரட்டுங்கள் என்றார். அல்லேலூயா. மிகப்பெரிய கல். ஒரு மனிதன் உள்ளே சென்று வரக்கூடிய அளவிற்கு அதனுடைய அகலம் பெரிதாக இருந்தது. அந்த கல் எவ்வளவு இருக்கும்? அதனால்தான் அந்த சிஸ்டர்ஸ், அந்த மரியாளும் எல்லாரும் போனப்போ, எப்படி யார் எங்களுக்கு அந்த கல்லை அப்படின்னா பெண்களால அதை உருட்டி மாற்ற முடியாத அளவிற்கான பெரிய கல். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. யார் எங்களுக்காக அந்த கல்லை புரட்டுவான் என்ற வியாகுலத்தோடு கூட, வேதனையோடு கூட தான் அவங்க போனாங்க. அல்லேலூயா. லாசருடைய கல்லறைக்கு அருகே வந்தபோது ஆண்டவர் சொன்னார், அந்த கல்லை புரட்டுங்கள் என்றார். அல்லேலூயா. கஷ்டம் என்று நினைத்திருக்கிற அந்த கல்லை புரட்டின போது, அல்லேலூயா, தேவ மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. சொன்னதை செய்யுங்க. அது கொஞ்சம் கஷ்டமானாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் நாட்டம் வீசுமென்று நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, அது இப்படி செய்யக்கூடாதுன்னு உங்களுடைய உள்ள உங்ககிட்ட பேசினாலும் சரி, செஞ்சிருங்க. நீங்க நினைக்கிறீங்களா லாசருடைய கல்லறையில அப்படி போன போது ஈஸியா அதை புறப்பட்டு பாருங்க? 2 பேர் பக்கத்துல, திறக்காத, இதுவரை எந்த கல்லறையும் இப்படி திறந்ததே கிடையாது. அல்லேலூயா. 4 நாளாகி போச்சு, இப்ப என்ன எடுக்கும்? நாத்தம் எடுக்கும், புரட்டாத அப்படின்பாங்க. எங்க ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஆண்டவர் சொல்றாரு கல்ல புரட்ட சொல்லி. இந்த ஆண்டவர் 4 நாள் எங்கேயா போயிருந்தாங்க கேட்டிருப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இந்த ஆண்டவர் 4 நாள் எங்க போயிருந்தாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி, மற்றவருடைய எதிர்ப்பையும் பேச்சை எல்லாம் தாண்டி அவர்கள் அந்த கல்லை புரட்டினார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் கண்டிப்பாக உண்டு. அதை செய்தால் தான் அற்புதங்கள் நடக்கும். அதுல ஒன்றுதான் பரிசுத்தம் பண்ணுதல். அல்லேலூயா. நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு நம்முடைய மத்தியில் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தன்னுடைய வேலைக்காரனுக்கு முன்பாக இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும். 3.5 வருடங்கள் தேசத்திலே மழை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா சொன்னதின்படியாக 3.5 வருடங்கள் அங்கே மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. இப்போ வாசிக்கிறோம் அந்த 43 திரும்ப வாசிக்கலாமா? 43. ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொன்னான். அல்லேலூயா. மழைக்கான அறிகுறி தெரிகிறதா என்று பார்க்க சொன்னான். முதல் முறை போனான், இல்லை. 2வது முறை போனான், இல்லை. 3வது முறையும் போனான், இல்லை. 4ம் போனான், இல்லை. 5ம் போனான், இல்லை. 6ம் போய்விட்டான். 7வது முறை போகும்போது சொல்லுகிறான், அங்கே போய் அவன் உள்ளங்கையளவு எதை கண்டான்? ஒரு மேகத்தை கண்டான். உள்ளங்கை எத்தனையாக ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம 7 தடவை போ சொன்னா 7 தடவை போகணும். அல்லேலூயா. ஒன்னும் காணாட்டாலும் போயிட்டு வந்துட்டு அந்த 7 தடவை ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்று வரையிலும் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. ஏன் 7 தடவை சொல்லணும்? இந்த மேகம் நீங்க நினைக்கிறதா இந்த மேகம் அப்போதுதான்? இல்லை, முந்தே இருந்திருக்கும், முந்தே வர வைத்திருக்கலாம். ஆனால் அவனிடத்தில் 7 முறை போய் சொன்னான். 7வது முறை போன போது உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னாரு? ஆகாபிட்ட சொல்லு, மழை பெய்ய போகுது, மழை பெய்து நீ உம்முடைய பிரயாணம் தடையாயிரும், அதனால் சீக்கிரம் ரதத்தை பூட்டி விடு போ என்று சொல்லான். அடுத்து என்ன நடந்தது? அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமா, தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசத்தோடு விட, அந்த உள்ளங்கை தானே இவ்வளவுதானே இருக்கிறது, இவ்வளவுதானே இருக்கிறது என்று விட்டு விடாதபடி, அது உள்ளங்கை மேகம் இருந்ததை பெரும் மழையாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உள்ளங்கை மேகத்தை கொண்டு பெருமழையை பெய்ய செய்கிற தேவன் அவர். எப்படி சொல்லுங்க? உள்ளங்கை அளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பெய்ய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அடையாளமே இல்லை, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. இதுல கேடு, இதுல கேடு, அதுல கேடு, அப்படி பார்த்தாங்க, அதனால வாய்ப்பு இல்லை, இதுலயும் வாய்ப்பு இல்லை, அதுலயும் வாய்ப்பு இல்லை. இல்லைங்க, இது வாய்ப்பே இல்லைன்னு உலகத்தான் சொல்லலாம், டாக்டர்கள் சொல்லலாம், மனுஷன் சொல்லலாம், என்ஜினியர் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவன் சொன்னால் அது நடக்கும். எங்கே உள்ளங்கையளவு, ஒரு பொட்டு போல, ஒரு கடுகு போல ஒரு சின்ன அடையாளம், அதை கொண்டு தேவன் பெரும் மழையை பெய்ய செய்கிறார் என்றால், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவிதமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை வரும் வருடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே என்ன செய்யக்கூடாது? முதல்ல போய் பார்த்து ஒன்றும் காணோம், ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு போனா காணோம், மூணாவது டெஸ்ட்டுக்கு போனா காணோம், சோர்ந்து போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும், நம்முடைய முயற்சியை கைவிடாதபடி இருக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உள்ளங்கை மேகம் போங்க, பெருமழையை பெய்ய செய்கிறது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். உள்ளங்கை அளவு மேகம் பெருமழையை பெய்ய செய்கிற தேவன் என்றால், கொஞ்சத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உள்ளங்கை அளவு மேகம். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மழை நம்ம பார்க்கிறோம், அந்த பகுதி எல்லாம் இப்ப இந்த கிழக்கு எல்லாம் மேகம் அப்படி கருப்பா இருந்தா தான் மழை உடனே வருங்கிறோம். எங்கேயாவது ஒரு சின்ன மேகம் பார்த்தா மழை வரும்னு சொல்றோமா? இல்ல, ஆனா வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த சின்ன உள்ளங்கை மேகம் போதுங்க, அதை கொண்டு பெருமழையை பெய்ய செய்கிற தேவன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறிய சிறிய காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாம 2025 கடந்து 2026க்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக நிச்சயமாக ஹல்லேலூயா, அதை கர்த்தர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்வதிலே மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஒன்றில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இங்க பவுல் சொல்லும் போது நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒரு ஓட்டத்தை போன்றது. அதை பற்றி அவர் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இது ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டத்தை 25ஆம் வருடத்திலே அல்லது 20ஆம் வருடத்திலே 15ஆம் வருடத்திலே தொடங்கிற இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுல 2 காரியத்தை செய்யணும். இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னா 2 காரியத்தை கண்டிப்பா செய்யணும். பாரமான நம்மை சூழ்ந்து நிற்கிற பாரங்கள், அது எதுவா இருந்தாலும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் எதுவானாலும், இது 2ஐயும் தள்ளிவிட்டு இந்த ஓட்டத்தை ஓடணும். பொறுமையோடு ஓடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஹல்லேலூயா. 25ஆம் வருடத்திலே பொறுத்து பார்த்தேன், 26ல பொறுக்க போறதில்லைங்கிற முடிவில்ல. 26ஆம் வருடத்திலும் நான் பொறுமையோடு கூட இருக்க போகிறேன். எனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு சொன்னதை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒன்றை மட்டும் செய்கிறேன், நான் ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்கிறேன். அதுதாங்க, ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. முந்திக் கொள்ளாதிருங்கள். எனக்கு இப்பவே நடக்கணும்னு சொல்லாதீங்க, எனக்கு இதுவே நடக்கணும்னு சொல்லாதீங்க. என்னது? இப்பவே நடக்கணும், இதுவே நடக்கணும். அதாவது நான் நினைக்கிற வரை நடக்கணும், நான் நினைக்கிற நேரத்தில் நடக்கணும். இது நடக்கவே நடக்காது. இது நடக்கவே நடக்காது. ஆண்டவரே,
நீர் என்னை எப்படி நடத்துகிறீரோ, நீர் என்னை எந்த பாதையில் நடத்துகிறீரோ, நீர் எனக்கு எதை கொடுக்க சித்தமாயிருக்கிறீரோ அதை கொடும், உமக்கு சித்தமான நேரத்திலும் கொடும். இதோ நான் காத்திருக்கிறேன், இதோ நான் காத்திருக்கிறேன். நாம் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 40:31 சொல்லி இருக்கிறது. 28 29 வாசிக்கலாம். ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ? ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டாரு, நீ தான் சோர்ந்து போவ. இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவரே, இனி எனக்கு சத்து இல்ல. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. பாஸ்டர், இனி என்னால சத்து இல்ல பாஸ்டர், ஏன்ட்ட இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு, இந்த வாழ்க்கையை ஓடுறதுக்கு, இதை செய்யறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. அதுதான் சத்து. அல்லேலூயா. சத்து தான் சக்தி. அல்லேலூயா. சத்து மாத்திரை கொடுக்குறாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு சொல்ல, சத்துமா, இது சத்து மாத்திரை அப்படிமா. அல்லேலூயா. சத்து. அல்லேலூயா. சத்து இல்லாதவனுக்கு, அதாவது சத்து இல்லாதவனுக்கு என்ன கொடுக்கிறாரு ஆண்டவர்? ஆமா, ஆண்டவர் கொடுக்கிற சத்து மாத்திரை மாதிரி வேற மாத்திரை உலகத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா. என்னமெல்லாம் கெமிக்கல். இந்த சத்து மாத்திரைன்னு சொல்றோமே, ஏதோ நல்ல நல்ல பழங்கள்ல இருந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்ல நல்ல பழங்கள்ல இருந்து உருவாக்கி அதை அப்படியே வடிகட்டி 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 சின்ன கேப்சூல் ஆக்கி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்க. எல்லாமே கெமிக்கல், எல்லாமே வைட்டமின் பி, வைட்டமின் B12, வைட்டமின் சி அப்படின்னு கொடுக்குறாங்களே. இதெல்லாம் வைட்டமின் சின்னா ஆரஞ்சு தான் வைட்டமின் சி. அந்த ஆரஞ்சை புழிஞ்சு உங்களுக்கு இதா கொடுக்குறாங்களா? இல்ல, எல்லாமே கெமிக்கல். அது சத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ செத்து விழுவ. ஆனா ஆண்டவர் உனக்கு சத்து கொடுப்பாரு பாரு. அப்ப நீ என்ன செய்வ? சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திரு. அவருடைய வேலைக்காக, அவருடைய செயலுக்காக, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படியாய் செய்ய. ஜஸ்ட் வெயிட், ஜஸ்ட் வெயிட். அல்லேலூயா. எவ்வளவு நாள் தான் பாஸ்டர் வெயிட் பண்றது? எவ்வளவு நாள்? ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? அல்லேலூயா. கர்த்தருக்கு 2 வருடங்கள் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு 3 வருடங்கள் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அப்படி ஆண்டவர் சொல்லல. நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வேலைக்காய் காத்திரு, அவருடைய செயலுக்காய் காத்திரு, அவர் செய்கிற அற்புதமான காரியங்களுக்காய் காத்திரு. உன்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட்டார். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். நீங்க அவருடைய கரங்களை நோக்கி இருக்கும்போது அந்த கரம் உங்களுக்கு அற்புதம் செய்யும். அல்லேலூயா. என்ன செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த வசனம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் ஓடினால் இளைப்படைவார்கள், இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் வாசிக்கும்போது நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்னு வாசித்த மாதிரி எனக்கு இருக்கு. போவார்கள் தான் வாசித்த எனக்கு அப்படி கேட்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி கேட்குது. நான் நடந்து சோர்ந்து போயிட்டேன், நடந்தா சோர்ந்து போயிருவேன், இனி எனக்கு நடக்கிறதுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதை வாசிக்கும் போது தெளிவா கொஞ்சம் நம்ம ஆளுங்க ஏற்கனவே கொஞ்சம் டவுட்ல இருக்கவங்க, டவுட் கேஸ், எல்லாமே டவுட் கேஸ். அப்ப கொஞ்சம் வாசிக்கும் போது நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படி வாசிக்கணும். நடந்தாலும் நீ நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், சோர்ந்து போவார்கள் அப்படின்னு கேக்குது. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்துக்குள்ள புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டலை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமா, நடந்தாலும். ஆமா, எரிகோ கோட்டையில அவங்க ஓடினாங்க, நடந்தாங்க, என்ன ஆகல? சோர்ந்து போகல. அல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதத்தை கண்டார்கள். அல்லேலூயா.
அதை குறித்தான் பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே எழும்ப முடியல, இடுப்பு வலிக்குது, காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது, கண்ணை திறக்க முடியல. ஆமா, நைட்டு 12 மணி வரை சீரியல் பார்த்துருந்தா அப்புறம் கண்ணு திறக்க முடியுமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாம் செய்ய எனக்கு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற மாத்திரை அல்ல, என்னை பலப்படுத்துகிற உணவு கூட இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் மற்றவர்கள் அறிக்கையிடுவதை போல அறிக்கையிடக்கூடாது. அந்த மாத்திரை சாப்பிட்டேன் எனக்கு பலம் வந்தது, இந்த மருந்து சாப்பிட்டேன் எனக்கு பலம் வந்ததில்ல. என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், என்னை சுகப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை தேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு அன்பு பாராட்ட இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் நீ என்னை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, மகளே நீ நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, மகனே நீ என்னை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னை நேசிக்க ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா. கடைசியாக ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:25 நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா. நம்ம இப்ப நம்புறதெல்லாம் நம்ம காணாதது, நம்ம காணாத ஒன்றை நம்பிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது எதுவா இருக்கட்டும், நம்முடைய கண்கள் காணல, நமக்கு ஒரு பொண்ணு பார்க்கிறோம், கண்கள் காணல, ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம், காணல, நமக்கு ஒரு வீடை கட்ட நினைக்கிறாங்க, நம்முடைய கண்கள் காணல, ஒரு வாகனம் வாங்க நினைக்கிறோம், அது நம்முடைய கண்கள் காணல, நம்ம பரலோகத்துக்கு போற நம்முடைய கண்கள் காணல, தேவ தூரலை கண்கள் பார்க்கல, அங்க பரிசுத்தவான்கள் இருக்கிற நம்முடைய கண்கள் காணல. ஆனா காணாததை நம்பிக்கொண்டிருக்கிறோம். காண்கிறதை நம்புவது ஒரு நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புவதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. இப்போ சொல்லலாம், நான் காணாததை நம்பி இருக்கிறேன், அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஒருவேளை 2025ஆம் வருடத்துல இந்த கடைசி ஞாயிறுல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வசனம் ஆண்டவர் சொன்னார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த ஓட்டத்தை தொடருவோம். ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொன்னது போல இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். பலவீனர்கள் ஒரு காலம் என்னுடைய ஓட்டம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஓட்டம் தொடரும். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்து விட்டது. ஆபிரகாமுக்கு கர்த்தர்களின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, உங்களுக்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. இப்ப சோர்ந்து போயிடாதீங்க, இந்த கடைசி நிமிஷத்துல சோர்ந்து போயிடாதீங்க, இந்த கடைசி நாட்களில் சோர்ந்து போயிடாதீங்க. ஓ ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்கிற தேவன். இந்த சரீரத்திலே பலன் உண்டாகும், என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும், என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும், என்னுடைய எதிர்பார்ப்பு நடக்கும், நான் கேட்டதை தேவன் தருவார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 2025 கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் தடைபட்டதற்காக நன்றி. 26ஆம் வருடத்தில் அதை மேன்மையாக நீ நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. 26ஆம் வருடத்திற்குள்ள நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட வாரும். நாங்கள் இந்த விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணி பெற்றதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கன மகிமையை நீரை எடுத்துக்கொள்ளும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.